வணக்கம். விருச்சக ராசி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. கிரகங்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு பயிற்சி காலங்களிலும் நாம் அறிந்து அதற்கு தக்கவாறு கிரகங்கள் கெட்ட இடத்தில் இருக்கிறதா, நம்மை நாம் பெரிதளவு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வராத அளவிற்கு காப்பாற்றி கொள்ள வேண்டும். நல்ல இடங்களில் அமருகிறதா, அந்த நேரத்தில் கடுமையாக உழைத்து தொழில், வியாபாரம், வர்த்தகம், குடும்பம், செயல்கள் அனைத்திலுமே கடுமையாக போராடினாலும் கடுமையாக உழைத்தாலும் வெற்றி என்பது எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் என்பதற்காகத்தான் குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது, இந்த 4 கிரகங்களும் கெட்ட இடத்தில் இருக்கிறது என்பதை அவ்வப்போது கிரகங்கள் பயிற்சியாகும்போது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை. அந்த வகையில் சனி பயிற்சியை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம். சனி பயிற்சி என்றாலே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொது பலன். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் அமருகிறார். 5ஆம் இடம் என்பது பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அது விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன்களாக இருக்கும், நடக்கும், கிடைக்கும். அந்த வகையில் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்றால் எத்தகையான நற்பலன்களை தருவார்? ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியில் இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி பஞ்சமஸ்தானத்தில் அமருகிறார். பஞ்சமஸ்தானம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். இதில் பாதகங்களை செய்ய மாட்டார். ஆனால் விசாக நட்சத்திரக்காரர்கள் கடந்த ஒரு 6 மாதங்களாக அல்லது சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்த காலங்களில் பெரிதளவு துன்பங்களை சந்தித்திருக்கலாம், அனுபவித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது சனி பகவானால் பெரிதளவு பாதகமும் இல்லை, பெருசாக சாதகனும் சொல்ல முடியாது. ஆனால் சனியின் பார்வையாகப்பட்டது ஒரு சில நன்மைகளை செய்யும், கெடுதல்களை செய்யாது. இப்போ இருப்பதிலேயே மிகவும் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமரப்போவது குரு பகவான் தான். குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது எண்ணற்ற துன்பங்களை தந்து வந்தார். இப்பொழுது அந்த துன்பங்களெல்லாம் விலகி நற்பலன்களும் சந்தோஷமும் அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாகவே மாறுவார் குரு பகவான். இந்த காலகட்டத்தில் ராகு கேதுக்கள் சற்று பலமில்லாத இருப்பது சிறிது கஷ்டங்கள் வரலாம். கிரகங்களின் ஸ்தான பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கு தக்கவாறு கிரகங்கள் கெட்ட இடத்தில் இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரும். அது கூட ராகு பகவானை பற்றி தான் சொல்லணும். கேது பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் மாற்றங்கள் இருக்குமே தவிர பெருசாக கஷ்ட நஷ்டம் சொல்ல முடியாது. அப்படி கஷ்ட நஷ்டமாக சில மாதங்களாக இருந்தது என்றால் அதற்கு முழு காரணம் குரு பகவான் தான். அவரும் மாற்றம் பெற்று அமரும்போது மிகவும் சிறந்த பலன்களை விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொது பலனாக சொல்லி இருந்தாலும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். அடுத்தது அனுஷம். சனி பகவானின் நட்சத்திரம். சனி பகவானின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி காலங்களில் மிகவும் அற்புதமான பலன்களும் அதிர்ஷ்டகரமான பலன்களும், இடம் வாங்கிறது, கட்டிய வீட்டை புதுப்பிப்பது, புதிதாக வீடு கட்டுவது, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்வது,
குரு பலத்தால் அனைத்தையுமே செய்ய முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடத்தில் கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. எத்தனை தடைகளாக இருந்தாலும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து தடைகளும் விலகி நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் அனுபவித்து வந்த சில பொருள் இழப்பு, உடல் நலத்தில் பாதிப்பு, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மை, வீணான அலைச்சல், தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மை, தொழிலில் பெரிதளவு வெற்றி இல்லாமல் போனதற்கு கூட இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காலம். இப்பொழுது குரு பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தினுடைய அதிபதியாக வரப்போகிறார். 9இல் குரு வந்தாலே வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும், எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதிலிருந்து, கஷ்டத்திலும் நஷ்டத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவார். இதற்கும் காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் உச்ச ராசியில் அமரும்போது இவ்வளவு சிறப்பான பலன்களை தருவார் என்று சொல்லிவிட முடியாது. அதிகப்படியான நற்பலன்களை தரத்தான் வேணும். ஆனால் ஜாதகத்தில் தசா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல தசாவாக இருந்தால் சொல்லி அடிக்கிறதில் நீங்கள் தான் இருப்பீங்க. அடுத்தது, இப்போது ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது இல்லையா? விசாகம், அனுஷம், கேட்டை. இந்த 3 நட்சத்திரத்திற்கும் 3 வகையான பலன்கள் நடக்கும். ஒன்று அதிகமாக இருக்கும், இதுக்கும் காரணம் தசாதான். ஒன்றுக்கு மத்தியமமான பலன்கள் இருக்கும், இதுக்கும் காரணம் தசாதான். கிரகங்கள் மாற்றம் பெற்றவுடன் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கிறதா, தசா நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. அதை நாம் புரிஞ்சிக்கிட்டாவே போதும். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி மாற்றம் என்பது மிகவும் சிறந்த பலன்களை கொடுக்கும். காரணம், புதன் பகவானுக்கு நட்பு கிரகம். இந்த நட்பு கிரகமான சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் பஞ்சமஸ்தானத்தில் அமரும் காலம் என்பது மிகவும் அற்புதமான பலன்களும் அதிர்ஷ்டகரமான பலன்களும் எதிர்பாராத தனலாபங்களும் குடும்பத்தில் சந்தோஷமும் அரசாங்கத்தால் உதவி தொடர் நற்பலன்கள் இது எல்லாமே கொடுத்து தான் ஆக வேண்டும். இதுக்கு சனி பகவான் மட்டும் காரணம் இல்லை. 9ஆம் இடத்தில் அமருகின்ற குரு பகவான் அவருடைய பார்வை உங்கள் ஜென்ம ராசியில் பதிவதும், ஜென்ம ராசிக்கு அடுத்ததாக ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியின் மீது அவருடைய பார்வைப்படுவதும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதும், குரு பகவான் பார்க்கும் இடம் அனைத்துமே மிகவும் சிறப்பான இடமாகவும் மிகவும் நல்ல இடமாக இருப்பதினால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக நற்பலன்கள் என்பது குறையாமல் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னாக்கா முதல் தசாவே புதன் தசா தான். அந்த புதன் உங்கள் ஜாதகத்தில், உங்களுடைய ஜாதகத்தில் ஜோதிடர்கள் பொது பலனை தான் சொல்லுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் பிறக்கும்போதே மிகவும், அதுவும் கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சேட்டை செய்யாமல் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுவாங்க. இன்னொரு ரகசியமும் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்க அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் வேகம், அதிகமாக சுறுசுறுப்பு, எதையுமே ஓடிக்கிட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருப்பதிலேயே மிக வலிமையான நட்சத்திரம் புதனின் நட்சத்திரங்கள் தான். அதில் செவ்வாயின் வீட்டில் அமர்ந்த, செவ்வாயின் ராசியில் அமர்ந்த இந்த நட்சத்திரம் மிகவும் வலிமையானது. அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலங்களில் அனைத்து கிரகங்களிலும் சனியும் குருவும் மிக பலமாக இருக்கிறார்கள். ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் பெருசாக பாதகம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு பகவான் நல்ல நிலையில் அமரும் காலத்தில் ராகு கேதுக்கள் பாதகத்தை தரமாட்டார்கள். வெற்றியும் தனலாபமும்
நற்பலன்களும், தடைப்பட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நல்லபடியாக நடப்பதற்குண்டான வழியும் வாய்ப்புகளும் கட்டாயமாக இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிடைத்து நற்பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.